வணக்கம் நண்பர்களே! இன்று நாம பார்க்கக்கூடியது விடாமுயற்சி. அதாவது நாம ஒரு பணிய தொடங்கி குறுகிய நாள்லயே நம்ம அந்த பணிய விட்டுறணும். எது நம்மளால அந்த பணிய தொடர்ந்து செய்ய முடியாது. நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். நம்மளுடைய மூளைக்கு கட்டளை குடுத்து வச்சிருப்போம். இந்த பணிய நம்ப சிறப்பா செய்யணும்னு. ஆனா, நம்ப வந்து நம்மளுடைய உடல் பிரச்சனையாலும், பொருளாதார பிரச்சனையாலும், ஏதோ ஒரு திங்கிங்னால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பணிய பாதியிலே விட்டுருவோம். விட்டுட்டு நம்ம திங்க் பண்ணுவோம். நம்மளுடைய நண்பன் வந்து இந்த பணிய சிறப்பா செஞ்சு, அவன் வெற்றி அடைந்து விட்டானே! நம்ப வந்து இந்த பணிய நம்மளால கரெக்ட்டா செய்ய முடியலையே! ன்னு பல காலம் வருத்தப்படுவோம். விடாமுயற்சியா ஒரு பணிய தொடர்ந்து, 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 தொடர்ந்து நம்ம செஞ்சா, கண்டிப்பா அது கடினமான பணியாக இருந்தாலும், நம்பள் நம்பளால வெற்றி அடைய முடியும். நம்ம அந்த பணிய இடையிலே வேணாம், நம்மளால முடியல, அதாவது நம்ம உடல் ரீதியா எதனா பிரச்சனை இருந்து, நம்ம அந்த பணிய செய்ய முடியலன்னா பரவால்ல. நம்மளுக்கு தூங்கணும், நம்மளுடைய டிவி பார்க்குற நேரம் நம்மளுக்கு வந்து இதன் மூலம் நம்மளுக்கு நேரம் பார்க்க முடியல. எனக்கு வந்து என்னுடைய நண்பர்களோட அதாவது நண்பர்களோட பேசுறது நல்ல விஷயம். ஆனா நெறைய நேரம் நண்பர்களோடயே தேவையில்லாத கதைகளை பேசி சில பேருக்கு வந்து எனக்கு இன்னைக்கு பொழுதே போகவே இல்ல. நீங்களே பாருங்க. ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு சாதனம்னாவே இந்த தொலைக்காட்சி பெட்டியும் நம்ம சினிமா தியேட்டரும், திரையரங்குங்கள தான் சொல்லுவோம். பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு என்றால் என்ன? நம்பளுக்கு பொழுதே போகவே இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம்? பொழுதை போக்குறோம். போக்கி எங்க போறோம்? நம்ம டிவி முன்னாடி போய் உட்கார்ந்து நம்முடைய காலத்தையும், நேரத்தையும் பொழுத எப்படி போக்குறது? நாடகங்கள நம்ம போய் பார்க்கறது தவறுன்னு சொல்லல. ஒவ்வொரு நாடகத்திலயும் என்ன பண்றாங்க? நெகட்டிவா அதாவது ஒரு எப்படி இமேஜினேஷன். இட் இஸ் இமேஜினேஷன். அப்படிதான் ஒரு நடக்காத சம்பவத்த இமேஜினேஷனா கொண்டு வந்து நம்மளுடைய மூளையில திணிக்கிறாங்க. எப்படி சொல்றதுன்னா, ம் இப்ப நீங்க பாருங்க, அந்த மாமியார், மருமகள், நாத்தனார் இப்படின்ற ஒரு கான்செப்ட்லே கூட்டு குடும்பமே இப்ப காலகட்டத்தில இல்லவே இல்ல. ஆனா, ஒவ்வொரு நாடகத்திலயும் மாமியார், மருமகள், நாத்தனார், பெண் அந்த பொண்ணோட பொண்ணு எல்லாம் அந்த குடும்பத்தில இருக்கிற மாதிரியும், தினம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த பணிய செஞ்சேன், அந்த பணிய செஞ்சேன். இன்னைக்கு இந்த பிரச்சனைய தீர்க்கணும். அன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. பணப்பிரச்சனை இருக்குது, மனப்பிரச்சனை இருக்கு, உடல் பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனையும் தான் இருக்கு. நம்ம மனச வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸ். ஓ! என்னுடைய மாமியார்னா, இவ ரொம்ப கொடுமைக்காரி. என்னை கொடுமைப்படுத்துவா. என்ன நாத்தனாரா? இவகிட்ட நான் பேசவே கூடாது. ஏன்னா, அவ என்ன படுத்திடுவா. அவட்ட நல்லா நான் சிரிச்சு பேசினா, என்ன கொடுமைப்படுத்திடுவா. அதனால நான் என்ன பண்றேன், என் குடும்பத்த நான் வந்து சேவா வச்சுக்கணும். அதனால என் குடும்பத்தோட மட்டும் தான் நானுடைய தொடர்புல இருக்கணும். இப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர உருவாக்கிட்டாங்க. இப்பயே வந்து நான் கூட்டு குடும்பத்த யாரும் விரும்புறதே இல்ல. இப்படி நாடகங்களை புகுத்துறதுனால, யாருமே இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து குடும்பமா இருப்பாங்களா எனக்கே தெரியல எல்லாருமே. தனித்தனியான ஒரு ரூம்ல இருந்துக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அதனால வந்து நல்ல நாடகங்களை தேர்வு செய்து பாருங்கன்னு சொல்றேன். நம்ம சொல்றோம் அந்த பாதிப்புக்கு அது ஒரு நாடகம் என்ன பாதிக்காது அப்படின்னு தான் நெறைய பேர் சொல்றாங்க. நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா, ஒரு விஷயத்த தினம் செய்யும்போது இப்பயே நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து ரீடிங் பிராக்டிஸ் புடிக்குதுன்னா, அதாவது படிக்கிறது பிடிக்குதுன்னா, தினம் நீங்க படிச்சுட்டே இருந்தீங்களா, உங்களோட நாலேட்ஜ் என்ன ஆகும்? டெவலப் ஆகும். இந்த மாதிரி அ நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் உள்ள நாடகங்கள நீங்க பார்க்கறதன் மூலமாக உங்களுக்கு நெகட்டிவா உங்க மைண்டுக்குள்ள எல்லாமே போய் சேகரிக்கும். உங்க மைண்ட்ல போய் எல்லாமே சேகரிக்கும். நீங்க ஒரு ஹேப்பியான சினிமாவோ, ஹேப்பியான நாடகங்களோ நீங்க பார்க்கும்போது, உங்க மனசு, உங்க புத்தியும், நல்ல சிந்தனைகளையும், உங்களுடைய சிந்தனைகளுடைய பிரதிபலிப்பு தான் உங்களுடைய முகம் வந்து பிரகாசமா இருக்கும். ச சம்டைம்ஸ்
நீங்க யாரையுமே நம்ப கூட மாட்டீங்க. என்ன சொல்றதுன்னா, நான் அவங்கள நம்ப மாட்டேன், இவங்கள நம்ப மாட்டேன். ஏன்னா, என்னால எல்லாருமே இப்படி இருக்காங்க அப்படின்றத அந்த நாடகங்களே நம்மளுக்கு வந்து போதிக்க ஆரம்பிச்சுருச்சு. நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்கே ஒரு நாள் ஃபர்ஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சுடுவோம். அதுக்கே அடிக்ட் ஆயிடணும். அதுலேருந்து வெளியிலயே நம்மளுக்கு எப்படி வர்றதுன்னே தெரியாது. ஒரு காலகட்டத்தில வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன பேசுறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். இன்று வந்து நம்ம மொபைல் ஃபோன வந்து அதாவது சாப்பிடும்போது பார்க்குறோம், எந்த நேரம் Instagram பார்க்குறோம், எந்த நேரம் YouTube பார்க்குறோம், எந்த நேரமே ஃபோனோட முக்காவாசி நேரம் ஃபோனோட தான் நம்ம இருக்கோம். அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோமா இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய பார்க்குற விஷயங்கள் உள்ளுக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அடிக்ட் படுத்த ஆரம்பிச்சுரும். அது கொஞ்சம் அது ஒரு பொழுதுபோக்கு சாதனம். நான் அது பார்க்கறது தவறுன்னு சொல்லல. பொழுதுபோக்கு சாதனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலயும், அதாவது கொஞ்சம் நம்ம உறவுகளோட பேசணும்னா, அதுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்திலயும் நம்மளுடைய நேரத்த வந்து ஒதுக்குறது சிறந்தது. அ வணக்கம் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.